A very good morning and welcome to the worship service of Grace Baptist Church, Grace Valley. எல்லாருக்கும் காலை வணக்கம். கிரேஸ் பாப்டிஸ்ட் சபை கிரேஸ் வேலி உள்ள ஆராதனைக்கு உங்களை யாவரையும் வரவேற்கிறோம். And let's sing some songs to praise our great God. நம்முடைய கர்த்தரை மகிமைப்படுத்தும்படி ஒரு சில பாடல்களை நாம் சேர்ந்து பாடுவோம். நெஞ்சத்திலே தூய்மையுண்டோ, இயேசு வருகின்றார். நொறுங்குண்ட நெஞ்சத்தையே இயேசு அழைக்கின்றார். நெஞ்சத்திலே தூய்மையுண்டோ, இயேசு வருகின்றார். நொறுங்குண்ட நெஞ்சத்தையே இயேசு அழைக்கின்றார். வருந்தி சுமக்கும் பாவம் நம்மை கொடிய இருளில் சேர்க்கும். வருந்தி சுமக்கும் பாவம் நம்மை கொடிய இருளில் சேர்க்கும். செய்த பாவம் இனி போதும், அவர் பாதம் வந்து சேரும். அவர் பாதம் வந்து சேரும். நெஞ்சத்திலே தூய்மையுண்டோ, இயேசு வருகின்றார். நொறுங்குண்ட நெஞ்சத்தையே இயேசு அழைக்கின்றார். குருதி சிந்தும் நெஞ்சம் நம்மை சூழ்ந்து நோக்கும் கண்கள். குருதி சிந்தும் நெஞ்சம் நம்மை கூர்ந்து நோக்கும் கண்கள். அங்கே பாரும் செந்நீர் வெள்ளம், அவர் பாதம் வந்து சேரும். அவர் பாதம் வந்து சேரும். நெஞ்சத்திலே தூய்மையுண்டோ, இயேசு வருகின்றார். நொறுங்குண்ட நெஞ்சத்தையே இயேசு அழைக்கின்றார். நெஞ்சத்திலே தூய்மையுண்டோ, இயேசு வருகின்றார். நொறுங்குண்ட
நெஞ்சத்தையே இயேசு அழைக்கின்றார். எங்களை நேசிக்கிறதான நல்ல பிதாவே, இந்த நல்ல நேரத்திற்காக ஸ்துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை வேளையிலே கர்த்தாவே உம்மை நன்றியோடும் உண்மையோடும் கர்த்தாவே நாங்கள் ஆராதிக்க உம்மை தொழுது கொள்ள நீர் எங்களுக்கு தந்த கிருபைக்காய் பலத்திற்காய் ஸ்துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இயேசு கிறிஸ்து முகாந்திரம் பிதாவோடு சேர்வானுள்ள ஐக்கியத்தை நீர் எங்களுக்கு தந்ததுக்காய் உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. கர்த்தாவே, இந்த ஞாயிற்றுக்கிழமை அநேக இடங்களிலே கர்த்தாவை உம்மை ஆராதித்து கொண்டு உம்மை தொழுது கொண்டு உண்மையும் உத்தமத்தோடு கூட ஆராதிக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் எல்லாரையும் கர்த்தாவே நீர் அனுகிரகியும் கர்த்தாவே. இந்த லாக்டவுன் டைமில் அநேகம் பிள்ளைகள் கர்த்தாவே இந்த கொரோனா வைரஸ்னால் பாதித்து கொண்டிருக்கிறார்கள் கர்த்தாவே. அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுடைய தேவைகளை எல்லாம் சந்திங்க கர்த்தாவே. அதிலிருந்து நீர் விடுதலை தர வேண்டும். காரணம் நீரே கொண்டு வந்தீர், அதை நீரே மாற்ற முடியும். அது உமக்கு மாத்திரம்தான் ஆண்டவரே சித்தம் உண்டு. நீ சுத்தமாகும் என்று சொன்னது போல கர்த்தாவே நீர் சுத்தமாக்க முடியும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அதுபோல் கர்த்தாவே, இந்த சத்தியத்தை எல்லாம் கொடுக்குற தாசனுக்காய் ஸ்துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீரே எங்களோடு கூட இருந்து கர்த்தாவே அவர் பேசுகிறதான வசனங்கள் எல்லாம் எங்களுடைய இருதயத்திலே கர்த்தாவே தியானிக்கும்படியாயும் அதுபடி நாங்கள் நடக்கும்படியாகவும் நீர் எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் கிருபையும் பலத்தையும் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அதுபோல் எங்களுடைய சபையில் இருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அங்கங்கே கூடி ஆராதிக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய தேவைகளை எல்லாம் சந்திங்க கர்த்தாவே. இந்த நேரத்திலும் கூட அவர்கள் கர்த்தாவை பாதுகாப்போடு கூட இருக்க நீர் உதவி செய்தலும், அவர்களை பாதுகாத்து கொள்ளும். அதுபோல் கர்த்தாவே, இதற்காக அநேக பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறதான இந்த கர்த்தாவே இந்த மாதிரியான டைம்களில் கர்த்தாவே அநேகம் பேர் பிரயாசத்தோடும் இருக்கிறார்கள். அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அமெரிக்க தேசத்தில் இருக்கிறதான பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அங்கே இருக்கப்பட்டதான பாஸ்டர்ஸ், அதுபோல் அங்கே இருக்கப்பட்டதான விசுவாசிகள் கர்த்தாவே அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த மாதிரி டைமில் நீர் அவர்களோடு கூட இருந்து அவர்களுக்கு வேண்டியதான ஞானம், அது ஞானத்தை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய பரிசுத்த ஆவியானவருடைய கிருபையும் பலமும் அவர்களுக்கு இருந்து கர்த்தாவே அவர்களை பாதுகாத்து கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீரே பாதுகாத்து கொள்ளும், பலப்படுத்தும். சகலத்தையும் உடைய கருத்தில் கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமீன். பாவிதானாலும் நீர் மாசற்ற ரத்தம் சிந்திடீர். வாயென்று என்னை அழைத்தீர், என் மீட்பரே வந்தே நான் பாவிதான் என் நெஞ்சிலே கரை பீடே தீருக்குதே. என் காரை நீங்க இப்போதே என் மீட்பரே வந்தே. நான் பாவிதான் பயத்தினால் அலைந்து பாவ பாரத்தால் அமிழ்ந்து மாண்டு போவதால் என் மீட்பரே வந்தே. நான் பாவிதான் மெய்யாயினும் சீர்நேர்மை செல்வம்
மோட்சமும் உம்மாலே பெற்று வாழவும் என் மீட்பரே வந்தேன் வந்தேன். நான் பாவிதான் இறங்குவீர் அழைத்து காத்து ரட்சிப்பீர் அருளாம் செல்வம் ஆளிப்பீர் என் மீட்பரே வந்தேன் வந்தேன். நான் பாவிதான் அன்பாக நீர் நீங்காதடைகள் நீக்குவீர் உமக்கு சொந்தம் ஆக்கினீர் என் மீட்பரே வந்தேன் வந்தேன். மகருக்கும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, இந்த வேலையில் நம்மை நோக்கி துதிக்க கிருபை செய்த துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கடந்த நாட்கள் முழுவதும் நீர் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து வழி நடத்தினீர்கள், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த வேலையிலும் கூட நாங்கள் அனைவரும் அவரவர் வீடுகளிலே நாங்கள் உம்முடைய செய்தியை கேட்கும்படியாக கிருபை செய்தீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த வேலையிலும் கூட வரக்கூடிய உம்முடைய செய்திக்காக கூட ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் அனைவரும் எங்களுடைய சொல் செயல் சிந்தனைகளிலே நாங்கள் எங்களுடைய எண்ணங்களை ஒருநிலைப்படுத்தி உம்முடைய செய்தியை கூர்ந்து கவனிக்க, உம்முடைய வார்த்தைகளை கூர்ந்து கவனிக்க நீர் கிருபை தாருங்கள். அந்த செய்தியை கொடுக்கிற தாசனுக்காக கூட ஜெபிக்கிறோம். தாசனை இன்னும் அநேகமான காரியங்களையும் நீர் எடுத்து உபயோகப்படுத்துங்கள். தொடர்ந்து நீர் எங்களை பாதுகாத்து வழிநடத்துங்கள். துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், எங்களை வெறுமையாக்கி தாழ்த்துகிறோம். துதிக்க நமக்கு எல்லாம் செலுத்துகிறோம். கர்த்தரும் மீட்புறமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையுடன் ஜெபங்களும் எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான். தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள். இருமனம் உள்ளவர்களே, உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். நீங்கள் துயரப்பட்டு துக்கித்து அழுங்கள். உங்கள் நகைப்பு துக்கிப்பாகவும் உங்கள் சந்தோஷம் சஞ்சலமாகவும் மாறக்கிடவது. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். Today's sermon is from James chapter 4, 7-10. இன்றைய செய்தி யாக்கோபு நிருபம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 7 to 10 வரை உள்ள வசனங்கள் தான் நாம் பார்க்க போகிறது. The title for the sermon is Unconditional Submission to God. செய்தியினுடைய தலைப்பு நிபந்தனையற்ற முறையில் தேவனுக்கு சமர்ப்பிப்பது என்றுதான். In England, an Englishman was seated on a train between two ladies arguing about the window. இங்கிலாந்து தேசத்தில் ஒரு நபர் 2 பெண்மணிகள் மத்தியில் உட்கார்ந்து பயணம் பண்ணி கொண்டிருந்தது. இந்த 2 பெண்மணிகளும் இந்த ட்ரெயினுடைய இந்த வாசலுக்கு பக்கமாக உட்கார்றதை குறித்து தர்க்கத்தில் ஏற்பட்டு கொண்டிருந்தது. One claimed that she would die of heart attack if it stayed closed. ஒரு பெண்மணி என்ன சொன்ன தெரியுமா, இந்த ஜன்னல் அடைச்சி போட்டால் நான் மாரடைப்பில் இறந்து போயிடும் அப்படின்னு ஒரு ஸ்திரீ சொன்னார்.
The other said that, she would expire of pneumonia if it was opened. அடுத்த பெண்மணி சொன்னேன்னு தெரியுமா, இந்த ஜன்னலை திறந்து வச்சா நான் நியூமோனியா வந்து நான் செத்து போயிடும் அப்படின்னு அந்த பெண்மணி சொல்லி ஒரு பெரிய சண்டை அங்கே நடந்து கொண்டிருந்தது. ஸோ ஃபைனலி த லேடிஸ் கால் த கண்டக்டர் who didn't know how to solve the conflict. இந்த பெண்கள் வந்து அந்த ட்ரெயின் நடத்திப்புக்காரனை அந்த கண்டக்டரை கூப்பிட்டு இது எப்படி இந்த பிரச்சனை தீர்க்கணும்னு சொல்லிட்டு அவங்க கூப்பிட்டாங்க. ஆனால் இந்த நபருக்கு என்ன செய்யணும்னு தெரியல. ஃபைனலி the gentleman who was sitting in between them, he spoke up. அப்போ இவர் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த நபர் அவர் பேச ஆரம்பித்தார். அவர் என்ன செய்யணும் தெரியுமா? He said, first open the window, that will kill the one. ஃபஸ்ட்டு முதல்ல என்ன தெரியுமா, ஒரு ஜன்னலை திறந்து விடு, அந்த ஜன்னலை திறக்கும் பொழுது ஒருத்தி செத்து போயிடும். அண்ட் தென் க்ளோஸ் தி விண்டோ, தென் தி அதர் வில் டை. அவன் நீ அடுத்தது வந்து ஜன்னல் அடைச்சி விட்டால் என்ன தெரியுமா, மற்ற பெண்மணியும் வந்து செத்து போயிடும். தென் வி வில் ஹாவ் பீஸ். அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு வந்து சமாதானம் கிடைக்கும் என்று அந்த நபர் சொன்னார். ஸோ த வேர்ல்டு ஹேஸ் மெனி வேஸ் டு ரிசால்வ் அ கான்ஃப்ளிக்ட். இந்த உலகத்துக்கு வந்து ஒரு பிரச்சனையை தீர்க்கும்படி ஏராளமான காரியங்கள் உண்டு என்று நமக்கு தெரியும். பட் இன்வேரியபிளி தே லீவ் காட் அவுட். இதிலெல்லாம் இந்த பிரச்சனை தீர்வு காணுதலெல்லாம் தேவனை விட்டு வைத்து அவர்கள் தனியே வந்து எப்படியாவது இந்த பிரச்சனை தீர்வு காணலாம் என்று சொல்லி முயற்சி எடுக்கிற நபர்கள் தான். God tells us that His ways are not our ways in Isaiah 55:8. ஏசாயா 55:8 தேவன் நம்மிடத்தில் சொல்கிறேன் தெரியுமா, அவருடைய வழிகள் வந்து நம்முடைய வழிகள் அல்ல என்று சொல்லி. His ways are much higher than our ways. அவருடைய வழிகள் நம்மளுடைய வழிகளை காட்டிலும் சிறந்த வழிகளாய் காணப்படுகிறது. அண்ட் ஆஃபன் ரன் கவுண்டர் டு அவர் வேஸ். நம்மளுடைய வழிக்கு விபரீதமாக வந்து எதிர் திசையில் பயணம் பண்ணுகிற ஒரு காரியமாய் காணப்படும். இஃப் யூ வாண்ட் ட்ரூ அண்ட் லாஸ்டிங் பீஸ் இன் அவர் ரிலேஷன்ஷிப், நம்மளுடைய அந்த தொடர்பில் வந்து நித்தியமான ஒரு சமாதானம் நமக்கு தேவை என்று சொன்னால், தென் we need to solve conflicts God's way. பிரச்சனைகளை வந்து தேவனுடைய உதவினால் ஒரு தீர்வு நாம் வந்து காண வேண்டும். when our ways pleases him, நம்மளுடைய வழிகள் வந்து அவருக்கு வந்து பிரீதி உள்ள ஒரு காரியமாக இருந்தால், then we have a foundation for resolving conflicts with others. மற்ற நபர்களோடு பிரச்சனைகளை வந்து தீர்க்கும்படிக்கு நமக்கு வந்து நல்ல ஒரு அடித்தரை அதிலிருந்து கிடைக்கும். Proverbs 16:7, நீதிமொழிகள் 16:7 படித்து பாருங்கள். So let me just give you the proposition. To solve conflicts, submit to God, draw near to God, and repent of all sins, experience sorrow, and trust God. இந்த செய்தியினுடைய கருத்து, பிரச்சனைகள் தீர்வு காணணும் என்று சொன்னால் தேவனுக்கு வந்து நம்மை சமர்ப்பிக்க வேண்டும், அவரோடு சேர வேண்டும், எல்லா பாவத்திலிருந்து நாம் வந்து மனம் திரும்ப வேண்டும், நாம் வந்து துக்கம் வந்து நமக்கு இருக்க வேண்டும், தேவனை வந்து நம்பிக்கையோடு நாம் முன்னே செல்ல வேண்டும். In this section, James chapter 4:1-10, யாக்கோபு 4:1-10 வரை உள்ள அந்த பகுதியில் James presents his readers with the love and devotion God has towards them. தேவனுக்கு இந்த வாசிப்பாளர்களோடு இவர் எழுதுகிற நபர்களோடு எவ்வளோ வந்து அன்பாய் இருக்கிறது என்று அவர் எடுத்து சொல்கிறார். And as a good pastor, it's James's desire to lead his readers into a full experience of that love. அப்போ ஒரு நல்ல போதகன் என்ற முறையில் இந்த யாக்கோபு எழுதுகிற அந்த சபை மக்களுக்கு தேவனுடைய அன்பு வந்து சரியான முறையில் அவர் வந்து அனுபவிக்க வேண்டும். முழு அனுபவம் அவங்களுக்கு அது தேவனுடைய அன்பை குறித்து தேவை என்று அவர் புரிந்து கொண்டு அவர் வந்து முயற்சி எடுக்கிறார். Yet he warns of how easily that love is disregarded by us when we seek to love the Father while at the same time loving the world. ஆனால் இந்த அன்பை குறித்து பூர்ணமாக நமக்கு புரிந்து கொள்ள முடியாத ஒரு நிலைமை ஏற்படும். காரணம், நாம் பிதாவை நேசிக்கிற அதே நேரத்தில் உலகத்தையும் நேசிக்கிற நபர்களாய் காணப்பட்டால் அது வந்து ரொம்ப பிரச்சனைக்குள்ள ஆகிவிடும். அண்ட் த பவர் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட், தேவனுடைய தேவனாகிய பரிசுத்த ஆவியினுடைய அந்த வல்லமையினால ஜேம்ஸ் டசன்ட் சிம்பிளி ரைஸ் அப் த ப்ராப்ளம். இந்த பிரச்சனையை குறித்து அவர் வந்து எடுத்து சொல்வது மட்டுமல்ல, ஹி இஸ் ஆல்சோ லெட் பை காட் டு டெல் அஸ் வாட் டு டூ. தேவனால் அவர் வந்து நடத்தப்பட்டு நாம் என்ன அதுக்கு எப்படி தீர்வு காண வேண்டும் என்றும் அவர் நமக்கு எடுத்து சொல்லுகிறார். ஸோ
James chapter 4, 7-10, யாக்கோபு 4ஆம் அதிகாரம் அதனுடைய 7-10 வசனங்களில் ஜேம்ஸ் describes the steps that God wants a wayward, wandering Christian to follow in order to enjoy and a restored fellowship with him. அதாவது தேவனை விட்டு விலகி வழி தவறி போன நபர்கள் அவர் திரும்பி ஆண்டவருக்குள்ள எப்படி இந்த தேவனோடு அந்யோன்யம் கொள்ள முடியும் என்று அவர் சொல்லுகிறார். Whoever would be exalted by God must first be humbled before him. தேவன் உயர்த்துகிற நபர்கள் முதல்ல அவருக்கு முன்னாடி தாழ்த்தப்பட வேண்டியது மிக அவசியமாக காணப்படுகிறது. நோட் த ப்ராசஸ் ஆஃப் தட் ஹம்பிளிங். இந்த தாழ்த்தப்படுகிற அந்த காரியத்தினுடைய எப்படி அது செயல்பாட்டு முறை எப்படி என்று நாம் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், சப்மிட் டு காட் அன்கண்டிஷ்னலி. அது நிபந்தனையற்ற முறையில் நாம் தேவனுக்கு சமர்ப்பிக்க வேண்டும். தேவனுக்கு கீழ்ப்படிந்து சமர்ப்பணத்தோடு இருக்க வேண்டும். ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்பட்டிருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று இங்கே யாக்கோபு நமக்கு எடுத்து சொல்கிறது. So the word James uses for submit means basically to subordinate oneself to or align oneself under the authority of someone else. Just like a soldier would subordinate himself to a commander. ஒரு இராணுவ வீரன் அவனுடைய கமாண்டருக்கு, அவனுடைய மேலதிகாரிக்கு எப்படி அவர் கீழ்ப்பட்டு இருக்கிறதோ அதே போல் ஒரு கீழ்ப்பணியாளராக இருக்க வேண்டும் என்று தான் யாக்கோபு நமக்கு சொல்கிறது. இந்த சமர்ப்பணம் என்ற அந்த வார்த்தைக்கு அவர் அர்த்தமாக்குவது அதுதான். The root of sin is a product of the arrogant pride. இந்த திமிர் பிடித்த பெருமை தான் பாவத்தினுடைய வேராய் காணப்படுகிறது. And it moves us to say, I am not happy with the way God is meeting my needs. தேவன் என்னுடைய தேவைகளை சந்திக்கிற அந்த காரியங்கள் எனக்கு பிடிக்காது. I think I can arrange a better deal than I am getting from him. தேவனிடத்திலிருந்து பெறுவதோடு நல்ல ஒரு முறையில் என்னுடைய தேவைகளை என்னால் சந்திக்க முடியும் என்று நம்மை சொல்ல வைக்கும். That's why James makes the point that God is opposed to the proud. அதனால தான் யாக்கோபு நமக்கு இங்கே எடுத்து சொல்கிறது, தேவன் பெருமையுள்ள நபர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார் என்று சொல்லி. அண்ட் ஹீஸ் கோட்டிங் ஃப்ரம் Proverbs 3:34. அவர் நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 34வது வசனம் தான் இங்கே எடுத்து சொல்கிறது. அண்ட் ஸோ த ப்ளஷர்ஸ் தட் வேஜ் வார் இன் அவர் மெம்பர்ஸ், நம்மளுடைய உறுப்புகளில் யுத்தம் செய்யக்கூடிய காரியங்கள் என்ன தெரியுமா? நமக்கு திருப்தி கொடுக்கக்கூடிய காரியங்கள் தான். And moves us to sort of condition James describes in verse 2-3. 2-3 வரை உள்ள வசனங்களில் யாக்கோபு சொல்லுகிற அந்த காரியத்துக்கு நம்மை ஆளாய் கொண்டு சென்று விடும். And bound up with that pride is alignment with the devil himself. அப்போது இப்பேற்பட்ட பெருமை நம்மள காணப்பட்டால் இது நாம் பிசாசோடு சேருவது என்று மறக்கக்கூடாது. Satan is the originator of arrogance against God. பிசாசு தான் தேவனுக்கு விரோதமாக இந்த பெருமை அவன் தான் அதுக்கு காரணம். We do not become merely independent when we act in arrogant pride. அதாவது இந்த திமிர் பிடித்த பெருமை நமக்கு இருக்கும் பொழுது நாம் சுதந்திரவாளிகளாக இருக்க நம்மளால் முடியாது. And we actually give ourselves over to slavery to devil. அப்படி இருக்கும் பொழுது பிசாசினுடைய கீழ்ப்பணியாளராய் நாம் காணப்படுகிறது. தேவனுடைய அல்ல, பிசாசினுடைய அடிமையாய் நாம் காணப்படுகிறது. 1 Peter chapter 5:9 to 10, 1 பேதர் 5:9, 10, Ephesians 4:26 and 27, எபேசியர் 4ஆம் அதிகாரம் 26, 27 வசனங்கள். அண்ட் சாப்டர் 6:10-11, 6ஆம் அதிகாரம் 10-11 வரை. 1 Timothy 3:6-7, 1 திமோத்தி 3:6-7 வரை உள்ள வசனங்கள் படித்து பாருங்கள். Willing submission to God is the only solution to this arrogant pride. இந்த திமிர் பிடித்த பெருமைக்கு ஒரே ஒரு தீர்வு என்ன சொன்னால், நாம் விருப்பத்துடன் தேவனுக்கு சமர்ப்பணம் செய்கிற நபர்களாய் காணப்பட வேண்டும். James here tells us that
If by submitting to God we resist the devil, then the devil will flee from us. தேவனுக்கு நம்மளை சமர்ப்பித்து அப்படி இருக்கும் பொழுது பிசாசை வந்து நாம் எதிர்த்து நிற்கக்கூடிய நபர்களாய் காணப்படும். அந்த நேரத்தில் அவன் வந்து நம்மை விட்டு ஓடி போவான் என்று இங்கே யாக்கோபு சொல்கிறது. ஸோ தேர் இஸ் நோ அதர் வே டு ரெசிஸ்ட் த டெவில் பட் பை சப்மிட்டிங் டு காட். தேவனுக்கு சமர்ப்பணத்தோடு நம்முடைய வாழ்க்கையை வைத்து விட்டு பிசாசுக்கு எதிராக நிற்கிறதோட வேறு ஒரு வழியும் நம் முன்னாடி கிடையாது. This is where the wandering believer must begin in restoring his or her fellowship with the Lord. இங்கே தான் வந்து வழி தவறி போகிற அந்த தடுமாறுகிற விசுவாசிகள் வந்து அவருடைய வாழ்க்கையில் தேவன் கர்த்தரோடு ஒரு அந்த அந்யோன்யம் கொள்ளும்படிக்கு எடுக்க வேண்டிய ஒரு சில நடவடிக்கைகள். ரெண்டாவதாக, செகண்ட்லி, draw near to God sincerely. தேவனோடு சேர வேண்டும். எப்படி? உண்மையாய் நாம் வந்து தேவனோடு நெருங்கி வர வேண்டும். யாக்கோபு என்ன சொல்கிறது? தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், இருமனமுள்ளவர்களே உங்கள் இருதயத்தை பரிசுத்தமாக்குங்கள் என்று யாக்கோபு இங்கே சொல்கிறது. Note that Pastor James invites us to draw near or to come near to God. இங்கே வந்து போதகனாகிய இந்த யாக்கோபு நம்ம எல்லாவரையும் சேர்த்து என்ன தெரியுமா? தேவனோடு நாம் சேர்ந்திருக்க வேண்டும், தேவனோடு சேர வேண்டும், அவரோடு நெருங்கி நாம் வர வேண்டும் என்று சொல்லி. And that he couples this invitation with a promise that if we draw near to him, he will draw near to us. அப்போ இந்த வாக்தத்தம் அவர் என்ன கொடுக்குறது தெரியுமா? நாம் அவரோடு சேர்ந்து விட்டால் அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார் என்று அவர் நமக்கு எடுத்து சொல்கிறார். Read Luke chapter 10, 38-42. அங்கே லூக்கா 10ஆம் அதிகாரம் 38 42 வரை உள்ள வசனங்கள் நீங்கள் படித்து பாருங்கள். த ஸ்டோரி ஆஃப் மார்த்தா அண்ட் மேரி, அது மார்த்தா மரியாளுடைய கதை தான். Jesus' response to Martha suggests to us that when we draw near to the Lord himself is protective of that intimacy. மார்த்தாள் இடத்திலே ஆண்டவர் சொல்லுகிற கருத்தை நம்ம வந்து பார்த்தால், கர்த்தரிடத்திலே வந்து நெருங்கி வருகிற நபர்களிடத்தில் கர்த்தர் வந்து என்ன தெரியுமா? அவர் வந்து ரொம்ப நெருங்கி வருகிற நபராய் காணப்படுகிறது என்று அதிலிருந்து நம்மளால் புரிந்து கொள்ள முடியும். ஸோ there is an intended sequence in this. இதில் வந்து நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சில கருத்துக்கள் உண்டு. A wandering believer is invited to draw near to God. அது தடுமாறி போகிற விசுவாசிகளை தேவனண்டை நேர்மையுள்ள வழியிலே வந்து தேவனுடைய மார்க்கத்தில் வர வேண்டும் என்று சொல்லி அவருக்கு ஒரு அழைப்பு இங்கே கொடுக்குறார். பட் நாட் அண்டில் he or she first submit to God. ஆனால் இது எப்படி நடக்கும்? தேவனுக்கென்று நாம் சமர்ப்பணம் செய்ய வேண்டும், அப்போதான் இது நடக்கும். While in that proud and arrogant state of flirting with the things of the world, இந்த பெருமையில் இந்த உலகத்தோடு வந்து சேர்ந்து நடக்கக்கூடிய காரியங்கள் நாம் செய்யும் பொழுது என்ன ஆகும்? James says that they have made themselves enemies of God. நாம் கடந்த வாரம் பார்த்த மாதிரி அவர் தங்களை வந்து தேவனுடைய விரோதிகளாய் வந்து அவரை மாற்றி விடுகிறார் என்று சொல்லி. And place themselves in a state of hostility toward him. அவனோடு தூரமுள்ள, அதாவது சேர்ந்திருக்காத ஒரு நிலைமையில் நம்மளை காணப்படும். We dare not approach our holy God while we are still in a state of arrogant defiance toward him, caused by our love affair with the things of the world. இந்த உலகத்தினுடைய காரியங்களை வந்து நாம் வந்து அன்பு கூறி அதோடு சேர்ந்து வாழுகிற அந்த நேரத்தில், அதே நேரத்தில் நம்முடைய பிதாவாகிய தேவனிடத்திலே வந்து நம்ம வந்து ஒரே நேரத்தில் இந்த அன்பு நட்பு வைக்க முடியாது. So we must first submit to him and then draw near. முதலே அவருக்கு நம்மை சமர்ப்பித்ததுக்கு அப்புறம் அவரோடு நாம் வந்து நெருங்கி வர வேண்டும், சேர்ந்து வர வேண்டும் என்று யாக்கோபு சொல்லுகிறார். நம்பர் 3, repent of all sins thoroughly. உங்களுடைய எல்லா பாவங்களையும் முழு தீர்வாக நீங்கள் வந்து என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் வந்து கன்ஃபஸ் பண்ண வேண்டும். ஓகே, பாவிகளே உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள் என்று யாக்கோபு சொல்கிறார். James says, cleanse your hands, you sinners, and purify your hearts. உங்களுடைய இருதயங்களை வந்து நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? சுத்திகரிக்க வேண்டும். You double-minded, இருமனம் உள்ளவர்களே என்று அவர் கூப்பிடுகிறார். And in saying this, he shows that repentance must occur in 2 spheres. இந்த மனம் திரும்புதல் 2 இடங்களில் இது நடக்க வேண்டும் என்று அவர் சொல்கிறார். Number 1, it must occur in the sphere of our outward life. நம்மளுடைய வெளிப்படையான வாழ்க்கையில் இந்த மனம் திரும்புதல் இருக்க வேண்டும். He calls us sinners and says we must
clean our hands. அவர் நம்மை வந்து பாவிகளை என்று அழைத்து நம்முடைய கைகளை வந்து சுத்தம் பண்ண வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். This is that is turn away from the sinful lifestyle practices and patterns that displeases him. தேவனுக்கு வெறுப்பு கொடுக்கக்கூடிய அந்த வாழ்க்கை அந்த தோற்றத்தை வந்து மாற்றிவிட வேண்டும் என்று, பாவத்தன்மையுள்ள அந்த வாழ்க்கையை மாற்றிவிட வேண்டும் என்று யாக்கோபு சொல்கிறார். So we must live a pure moral life before him. நாம் வந்து ஒழுங்குள்ள ஒரு வாழ்க்கை வந்து தார்மீகமான ஒரு வாழ்க்கை அவர் முன்னாடி நாம் வந்து வாழ வேண்டும். Secondly, and it must occur in the sphere of our inner man. ரெண்டாவது, நம்மளுடைய உள்ளே உள்ள மனிதனுக்குள்ளே உள் மனிதனில் அது நடக்க வேண்டும். He calls us double-minded or two-souled. ரெண்டு ஆத்துமா உள்ள அல்லது ரெண்டு மனதுள்ள நபர்கள் என்று அவர் அழைக்கிறார். And says that we must purify our hearts. நம்முடைய இருதயங்களை சுத்திகரிக்க வேண்டும். கைகள் மட்டுமல்ல, அப்போ புறமே உள்ளது மட்டுமல்ல, இருதயம் என்று சொன்னால் அகமே உள்ளதும் வந்து உள்ளே உள்ளதும் நம்ம வந்து சுத்தப்படுத்த வேண்டும் என்று சொல்லி. So that is, cease from loving something else more than him. தேவனை காட்டிலும் இன்னொரு பொருளையோ இன்னொரு நபரையோ வந்து நாம் நேசிப்பது நிறுத்திவிட வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். Matthew chapter 6, 22-24, James 1:8. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 22, 23, 24 வசனங்கள், யாக்கோபு 1:8. அதை படித்து பார்த்தால் அதனுடைய பதில் நமக்கு கிடைக்கும். Notice that James places the responsibility for this on us. யாக்கோபு வந்து இந்த உத்தரவாதம் நம்மேல் வந்து வைத்து விடுகிறது. It is we who are to clean our hands. நாம் தான் நம்மளுடைய கைகளை கழுக வேண்டும். ஆண்டவர் வந்து நம்மளுடைய கைகளை கழுகாது, நம்மளுடைய உத்தரவாதம் தான். And says that we must purify our hearts. நம்மளுடைய இருதயங்களையும் நாம் வந்து சுத்திகரம் பண்ண வேண்டும். அது என்ன தெரியுமா? அது நம்மளுடைய உத்தரவாதம். So that is cease from loving something else more than him and purify. It is we who are to clean our own hands. நம்மளுடைய கைகள் நாம் தான் கழுக வேண்டும். And purify our own hearts. 1 John 3:2-3. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 2-3 வசனங்கள் பாருங்கள். Again, this is a part of sequence. இதுவும் வந்து அதனுடைய ஒரு முறைதான். The wandering Christians who has been convicted of spiritual unfaithfulness to God and who would be restored in intimate fellowship with him. அப்போது இந்த வழி தவறி போகிற இந்த ஆவிக்குரிய நிலைமையில் வழி தவறி போகிற உண்மை இல்லாத நபர்கள், தேவனுக்கு உண்மை இல்லாத இருக்கிற அந்த விசுவாசிகள் என்ன தெரியுமா, அவரோடு ஒரு நெருங்கிய ஒரு தொடர்பில் வர வேண்டும் என்று யாக்கோபு சொல்கிறார். must lay down arms and draw near to God. அதாவது அவர் வந்து கீழே அவரை தாழ்த்தி விட்டு தேவனண்டை வந்து நெருங்கி வர வேண்டும். And the closer he or she draws to the majestic holiness of God, தேவனுடைய அந்த பரிசுத்தமான அந்த தேவனை சார்ந்து இந்த நபர்கள் வரும்பொழுது, the more plainly they see their own sinfulness. தேவனோடு நெருங்கி வரும்பொழுது அந்த நபர்களுடைய யாராயிருந்தாலும், ஆணாயிருந்தாலும், பெண்ணாயிருந்தாலும், அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த பாபத்தன்மை வந்து தெளிவாக அவர்களால் பார்க்க முடியும். And so a part of the process is to repent both of outwardly sinful practices and inwardly divided affections. அதாவது வெளிப்படையாக நாம் வந்து நம்மளுடைய பாவத்தன்மைகளை வந்து நாம் விட்டு உள்ளே வந்து மற்ற காரியங்களை தேவனோடு அதிகமாக மற்ற நபர்களை மற்ற பொருட்களை நாம் நேசிக்கிறதும் நாம் வந்து விட்டுவிட வேண்டும். Such a wandering Christian must once again become God's man or woman. அப்போது இப்பேற்பட்ட நபர் இந்த காரியங்கள் செஞ்சால் தேவனுடைய பிள்ளைகளா, அவர் தேவனுடைய மனுஷியா மாறும் என்பதில் சந்தேகமே கிடையாது. Fourthly, experience sorrow absolutely. அப்போது முற்றிலும் என்ன தெரியுமா, துயரப்பட்டு துக்கம் அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி இங்கே சொல்கிறார். அது எப்படி முற்றிலும்? இங்கே யாக்கோபு சொல்லுகிறது 9வது வசனத்தில், நீங்கள் துயரப்பட்டு துக்கித்து அழுங்கள், உங்கள் நகைப்பு துக்கிப்பதாகவும் உங்கள் சந்தோஷம் சஞ்சலமாகவும் மாறக்கடவது என்று யாக்கோபு இங்கே எடுத்து சொல்கிறார். So it is true that the Bible does command us to rejoice always. வேதம் நமக்கு எடுத்து சொல்லுகிறது நாம் வந்து எப்பொழுதும் மகிழ்ச்சி உள்ள நபர்களாய் காணப்பட வேண்டும். 1 Thessalonians 5:16, 1 Thessalonians 5:16. But its intention is saying that is what we be rejoicing in the Lord. அது நம்ம வந்து மகிழ்ச்சியோடு இருக்கணும், எப்படி சந்தோஷமாக இருக்க வேண்டும்.
எப்படி இருக்க வேண்டும், எங்கே இருக்க வேண்டும்? கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருக்க வேண்டும். Philippians 4:4, பிலிப்பியர் 4 அதிகாரம் அதனுடைய 4வது வசனம். So here James calls his readers who have wandered from the Lord. கர்த்தரிடத்திலிருந்து வழிதவறி போனால் விசுவாசிகள் இடத்துல தான் வந்து யாக்கோபு இதை எடுத்து சொல்கிறது. டு ஃபீல் த sorrow that proceeds his loving acceptance. அப்போ ஆண்டவர் நம்மை வந்து ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக நம்மளுடைய சந்தோஷம் துக்கமாக இருக்க வேண்டும் என்று யாக்கோபு சொல்கிறது. Psalms 34:18, சங்கீதம் 34:18, லூக் சாப்டர் 18:10-14, லூக்கா 18:10-14 வரையுள்ள வசனங்கள். This idea of experiencing sorrow for sin is antithetical to so much of what modern humanistic psychology and counseling encourages. இந்த உலகத்தில் நான் பார்க்கக்கூடிய ஆலோசனைக்காரர்களும் மனோநிலையை பற்றி பேசுகிற நபர்களும் வந்து இந்த காரியத்துக்கு விரோதமாக உள்ள காரியங்கள் தான் அவர் வந்து எடுத்து சொல்லுகிறது. In those cases, every effort is expended towards doing the exact opposite. To rid the patient or counselee of the feelings of guilt and sorrow. இந்த இப்பேற்பட்ட ஆலோசனைகள் சைக்காலஜிஸ்ட்டு, கவுன்சிலர்ஸ் எல்லாம் என்ன சொல்ல தெரியுமா? நீ வந்து பாவி அல்ல அப்படின்னு சொல்லி அந்த பாப சிந்தைகளை வந்து எடுத்து விட்டு நீ நல்ல ஒரு மனிதன் தான், நல்ல ஒரு மனுஷிதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆறுதல் கொடுத்து உண்மையான நிலைமையை வந்து அவர்களுக்கு புரியாமல் வைக்கக்கூடிய ஒரு ஆலோசனை கூட்டம் தான் நாம் காணப்படுகிறது. ஸோ do whatever is necessary to feel good and be happy again. அப்போது இந்த இப்பேற்பட்ட காரியங்கள் எல்லாம் விட்டு நீ வந்து சந்தோஷமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான காரியங்கள் இவங்க வந்து எடுத்து சொல்லுவது. ஆனால் வேதம் சொல்லுகிறது உங்களை சந்தோஷம் துக்கமாக வேண்டும் என்று சொல்லி. அதுக்கு என்ன தெரியுமா? அந்த வருத்தம் நமக்கு இருக்க வேண்டும். தெய்வீகமான வருத்தம் இருந்தால் தான் நமக்கு வந்து தேவனண்டை வந்து அவர் வந்து நம்மை ஏற்றுக்கொள்வார். அது புரிந்து கொள்ள வேண்டும். பட் ஹியர் we find that we are called upon by James not to avoid circumventing these feelings. அப்போது இது நம்மளுடைய உணர்வுகளை வந்து நம்ம உள்ளே வந்து வைத்து விட வேண்டும் என்று யாக்கோபு இங்கே சொல்லவில்லை. பட் டு ஆக்சுவலி டெலிபரேட்லி ஃபீல் தம். இந்த உணர்வுகளை வந்து நாம் வந்து சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். தேவனை விட்டு விலகி மனதுள்ள நபர்களாய் அவரை நேசியாமல் அவரை விட்டு தடுமாறி போகிற, வழி தவறி போகிற அந்த உணர்வு நாம் அனுபவிக்க வேண்டும் என்று யாக்கோபு நமக்கு எடுத்து சொல்லுகிறார். Okay, James actually urges us to exhort us to feel bad about our sin. நம்முடைய பாவத்தை குறித்து நாம் வந்து துக்கிக்க வேண்டும், துக்கப்பட்டு இருக்க வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். So these words reminds us that the Holy Spirit is behind the sense of guilt and sorrow. இந்த குற்ற உணர்வும் அந்த துக்கத்துக்கும் பின்னாடி இருக்க நபர் வந்து பரிசுத்தாவியான தேவன் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். His ministry to the world in part is to convict of sin. John chapter 16:8. யோவான் 16:8 நாம் பார்க்கிற மாதிரி பரிசுத்தாவினுடைய இந்த உலகத்தில் உள்ள ஒரு ஊழியம் என்னவென்று சொன்னால் உலகத்துக்கு பாவத்தை குறித்து உணர்த்த வைக்கிறது. And with respect to the believer, he communicates his own grief over our sin at times. Ephesians 4:30. எபேசியர் 4:30 இந்த பரிசுத்தாவியான தேவன் வந்து நாம் பாவம் செய்யும் பொழுது அவர் துக்கிக்கிற நிலைமைக்கு நாம் ஆளாக்கிவிடும் என்றதில் சந்தேகமே கிடையாது. எபேசியர் 4:30. And also James chapter 4:5, யாக்கோபு 4:5 வசனம் நான் ஏற்கனவே பார்த்தது. So these words reminds us that not all sorrowing is bad. அதாவது எல்லா துக்கமும் வந்து தவறு கிடையாது. But it is rather a part of God's will for our progress toward godliness. தெய்வீக தன்மையை நம்ம வந்து உருவாக்கும்படிக்கு ஆண்டவருடைய திட்டத்தில் இருக்கிற ஒரு காரியம் தான் நம்மளுடைய பாவத்தை குறித்து உணர்ந்து கொண்டு நாம் துக்கிப்பது என்று புரிந்து கொள்ள வேண்டும். 2 Corinthians 7:8-13, 2 கொரிந்தியர் 7:8-13 வரைக்கும், Psalms 51:15-17, சங்கீதம் 51:15-17 வரைக்கும். Fifthly, trust God for exaltation unquestionably. கேள்விக்கு இடமில்லாமல் தேவனை வந்து அவர் நம்மை உயர்த்தும்படிக்கு அவரில் வந்து நம்ம சார்ந்திருக்க வேண்டும். Verse 10. 10வது வசனம், கர்த்தருக்கு முன்பதாய் தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். All that has been said so far falls under the broad category of self-humbling. இப்போ நம்ம சொன்ன எல்லா காரியங்களும் சுயமாகவே தேவனுக்கு முன்பதாக நம்மை தாழ்த்த வேண்டும் என்பதை குறித்து தான் இந்த 10வது வசனம் நமக்கு எடுத்து சொல்கிறது. So in the previous verses, James has described what such humbling looks like in practice.
செயல்பாட்டு முறையில் இந்த தாழ்மை எப்படி என்று யாக்கோபு நமக்கு எடுத்து காட்டுகிறது இதுக்கு முன்னாடி உள்ள அந்த 7 to 9 வரை உள்ள வசனங்களில். Now, but he ends this string of descriptive exhortations with a glorious promise that God would exalt the one who is humbled. அதாவது தாழ்மை உள்ள நபர், தாழ்த்தப்படுகிற ஒரு நபரை ஆண்டவர் உயர்த்துவார் என்று அவர் பெரிய காரியங்கள் எல்லாம் நமக்கு எடுத்து சொல்லி அவர் நம்மளை நினைவூட்டுகிறார். Now, one who is humbled, it is in God's design for us to be forever miserable. எல்லா நேரத்திலையும் நம்ம துன்பம் நிறைந்திருக்க வேண்டிய நபர்கள் என்று ஆண்டவர் நினைக்கவில்லை. அண்ட் மார்னிங் அண்ட் வீப்பிங் எப்பொழுதும் நம்ம அழுது துக்கப்பட்டு கொண்டிருக்கணும் என்று அவர் நினைக்கவில்லை நம்மளுடைய பாவத்தன்மை நிமித்தம். ராதர் ஹிஸ் இன்டென்ஷன் இன் ஆல் திஸ் இஸ் ஃபார் அவர் எக்ஸால்டேஷன். அதாவது இதிலெல்லாம் தேவன் போட்ட திட்டம் என்ன தெரியுமா? நம்மை அவருடைய முன்பதாக எளிமையோடு தாழ்த்தி அவர் நம்மை உயர்த்துகிற ஒரு தேவனாய் காணப்படுகிறது. எந்த நேரத்திலும் தாழ்ந்து இருக்கக்கூடிய நபர்களில் அவர் நம்மை உயர்த்துவார் என்று சொல்லி. ஸோ காட் ஹிம்செல்ஃப் இஸ் த ஒன் who must do the exalting. தேவன் தான் நம்மை உயர்த்த வேண்டும், நம்மளால் உயர்த்த முடியாது, வேறு ஒரு நபராலையும் உயர்த்த முடியாது. Our exaltation something that in and of itself is good and right. நம்மளுடைய உயர்வு அது நல்ல ஒரு காரியம்தான். And that even God expresses that he wishes to bring about. ஆண்டவரே சொல்லுகிறது, உங்களை நான் உயர்த்த வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறது. இந்த உயர்த்தும் என்று சொல்லும் பொழுது எல்லா நபர்களும் என்ன நினைக்க தெரியுமா? எனக்கு பெரிய பங்களா, எனக்கு பெரிய காரு, எனக்கு பெரிய ரியல் எஸ்டேட்டு, இதெல்லாம் கிடையாது. இந்த உலகத்தில் நமக்கு துன்பம் துயரம் இருக்குது, அது கொஞ்ச நேரத்துக்கு என்று பவுல் சொல்லுகிறது. So therefore God is exalting us to a greater position. அவர் பெரிய ஸ்தானத்துக்கு நம்ம உயர்த்துகிறார் என்று மறக்கக்கூடாது. பட் இட் மஸ்ட் பி எக்ஸாக்ட்லி தட் சம்திங் தட் ஹீ பிரிங்ஸ் அபவுட். அவர் தான் இப்பேற்பட்ட ஒரு ஸ்தானம், அந்த உயர்வு நமக்கு கொடுக்கிறது என்று நாம் மறக்கக்கூடாது. ஸோ தி எக்ஸால்டேஷன் ஃப்ரம் காட் இஸ் சச் தட் இட் மஸ்ட் பி ப்ரொசீடட் பை அ ஹம்பிளிங் அவர் செல்ஸ். இந்த உயர்த்தல் எப்படின்னு சொன்னால், நாம் தாழ்த்தும் பொழுது தான் நம்மை அவர் உயர்த்துவார். தாழ்த்துவது நாம் தான் செய்ய வேண்டும், உயர்த்துவது அவர் தான் செய்யும். ஸோ த சேவியர் ஹிம்செல்ஃப் செட் த எக்ஸாம்பிள் ஃபார் அஸ் இன் திஸ். இதில் நம்மளுடைய மீட்பர் நமக்கு பெரிய ஒரு முன்னாதாரணம் வைத்து போனார். Philippians chapter 2, 5 to 11. பிலிப்பிய நிருபம் 2ஆம் அதிகாரம் 5-11 வரைக்கும். Though he was in the form of God, he thought it not to be a robbery to be equal with God, but he humbled himself. அதாவது தன் தேவனாயிருந்தும் தேவ சாயலில் இருந்தும் அது தேவனுடைய அந்த தேவஸ்தானம் கொள்ளையாடின பொருளாக நினைக்காமல் அவர் சுயமாக அவரை எளிமைப்படுத்தினார் என்று சொல்லி, தாழ்த்தினார் என்று சொல்லி பிலிப்பிய நிருபம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து நம்மளால் பார்க்க முடியும். ஸோ in James's word we see that to experience exaltation from God, தேவன் நம்மை உயர்த்த வேண்டும் என்று சொன்னால், one end our hostilities toward him by submitting to him. அதாவது அவரிடத்தில் இருக்கிற கேப்பு, அவரை விட்டு விலகி இருக்கக்கூடிய அதிலிருந்து நாம் சமர்ப்பணத்தோடு அவர் அண்டை வர வேண்டும். நம்பர் 2, commit ourselves to regaining intimacy with him by drawing near to him. அவருடைய அந்த அந்யோன்யத்திலே மறுபடியும் நாம் வரும்படிக்கு அவரோடு நாம் சேர்ந்து இருக்க வேண்டும், நெருங்கி வர வேண்டும் அவருடைய. நம்பர் 3, repent of sin, both outwardly cleanse our hands and inwardly purifying our hearts. அப்போது 3வது, நாம் பாவத்தை குறித்து மனம் திரும்ப வேண்டும். நம்மளுடைய வெளியே உள்ள நம்மளுடைய செய்கைகளையும் உள்ளே உள்ள நம்முடைய காரியங்களையும் நாம் சுத்திகரிக்க வேண்டும் என்று யாக்கோபு சொல்கிறது. இருமனமுள்ள நபர்களாய் நாம் இருக்கக்கூடாது. அண்ட் நம்பர் 4, allow ourselves to experience genuine sorrow for sin. பாவத்தன்மை நிமித்தம் சரியான ஒரு துக்கம் நமக்கு இருக்க வேண்டும். ஐயோ நான் அதமானேன் என்று பவுல் சொன்ன மாதிரி, ஏசியா தீர்க்கதரிசி சொன்ன மாதிரி, ஐயோ நான் அசுத்த உதடுள்ள நபர்கள் மத்தியே வாசம் பண்ணுகிற அசுத்த உதடுள்ள நபர் என்று அவர் சொன்ன வண்ணமாக, நாட் ட்ரைங் டு சக்கமெண்ட் தட் சாரோ. இப்பேற்பட்ட துக்கத்தை நாம் அடக்கி வைக்காமல், பட் பெர்மிட்டிங் இட் டு டூ இட்ஸ் காட்லி ஒர்க் இன் அஸ். அப்பேற்பட்ட துக்கம் தேவனுடைய கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்யும்படிக்கு நம்முடைய வாழ்க்கையை நாம் தாழ்த்தி நம்முடைய வாழ்க்கையை சமர்ப்பித்து அவர் நம்மை உயர்த்துவதற்கு
நாம் செய்ய வேண்டிய உத்தரவாதங்கள் நாம் செய்கிற கிறிஸ்தவர்களாக இன்றைக்கு காலையில் காணப்படட்டும். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. മറവിടമായെനിക്കേശുണ്ട്, മറച്ചിടും അവൻ എന്നെ ചിറകടിയിൽ. മറന്നിടാതിവിടെന്നെ കരുതിടുവാൻ മാറാതെ അവൻ എൻ്റെ അരികിലുണ്ട്. മറന്നിടാതിവിടെന്നെ കരുതിടുവാൻ മാറാതെ അവൻ എൻ്റെ അരികിലുണ്ട്. അനുദിനവും അനുഗമിപ്പാൻ അവൻ നല്ല മാതൃകയാകുന്നെനിക്ക്. അനുദിനവും അനുഗമിപ്പാൻ അവൻ നല്ല മാതൃകയാകുന്നെനിക്ക്. ആനന്ദ ജീവിത വഴിയിൽ നിന്ന് അനുഗ്രഹമായി എന്നെ നടത്തിയിടുന്നു. ആനന്ദ ജീവിത വഴിയിൽ നിന്ന് അനുഗ്രഹമായി എന്നെ നടത്തിയിടുന്നു. മറവിടമായി എനിക്കേശുണ്ട്, മറച്ചിടും അവൻ എന്നെ ചിറകടിയിൽ. മറന്നിടാതിവിടെന്നെ കരുതിടുവാൻ മാറാതെ അവൻ എൻ്റെ അരികിലുണ്ട്. മറന്നിടാതിവിടെന്നെ കരുതിടുവാൻ മാറാതെ അവൻ എൻ്റെ അരികിലുണ്ട്. പലവിധമാം എതിരുകളിൻ പാതയിൽ അടിക്കടി ഉയർന്നിടുമ്പോൾ, പലവിധമാം എതിരുകളിൻ പാതയിൽ അടിക്കടി ഉയർന്നിടുമ്പോൾ, പാലിക്കും പരിചോടെ പരമനെന്നെ പതരാതെ നിൽക്കുവാൻ ബലം തരുന്നു. പാലിക്കും പരിചോടെ പരമനെന്നെ പതരാതെ നിൽക്കുവാൻ ബലം തരുന്നു. മറവിടമായി എനിക്കേശുണ്ട്, മറച്ചിടും അവൻ എന്നെ ചിറകടിയിൽ. മറന്നിടാതിവിടെന്നെ കരുതിടുവാൻ മാറാതെ അവൻ എൻ്റെ അരികിലുണ്ട്. മറന്നിടാതിവിടെന്നെ കരുതിടുവാൻ മാറാതെ അവൻ എൻ്റെ അരികിലുണ്ട്. വിളിച്ച ദൈവം വിശ്വസ്തനല്ലോ,
വഴിയിൽ വലഞ്ഞു ഞാൻ അലയാനിടാ. വിളിച്ച ദൈവം വിശ്വസ്തനല്ലോ. വഴിയിൽ വലഞ്ഞു ഞാൻ അലയാനിടാ. വരികയില്ല അവൻ എന്നെ പിരികയില്ല. വലതു കൈ പിടിച്ചെന്നെ നടത്തിയിടുന്നു. വരികയില്ല അവൻ എന്നെ പിരികയില്ല. വലതു കൈ പിടിച്ചെന്നെ നടത്തിയിടുന്നു. മറുവിടമായി എനിക്കേശുണ്ട്. മറച്ചിടും അവൻ എന്നെ ചിറകടിയിൽ. മറന്നിടാതെ വീടെന്നെ കരുതിടുവാൻ. മാറാതെ അവൻ എൻ്റെ അരികിലുണ്ട്. മറന്നിടാതെ വീടെന്നെ കരുതിടുവാൻ. മാറാതെ അവൻ എൻ്റെ അരികിലുണ്ട്. ഇതാവേഗം ഞാൻ വാനവീരിൽ ഇനിയും വരുമെന്നരുളി ചെയ്താൽ. ഇതാവേഗം ഞാൻ വാനവീരിൽ ഇനിയും വരുമെന്നരുളി ചെയ്താൽ. ഈ നല്ല നാഥനെ കാണുവാനായി ഇരവും പകലും എണ്ണി വസിച്ചിടുന്നു. ഈ നല്ല നാഥനെ കാണുവാനായി ഇരവും പകലും എണ്ണി വസിച്ചിടുന്നു. മറവിടമായി എനിക്കേശുണ്ട്. മറച്ചിടും അവൻ എന്നെ ചിറകടിയിൽ. മറന്നിടാതെ വീടെന്നെ കരുതിടുവാൻ. മാറാതെ അവൻ എൻ്റെ അരികിലുണ്ട്. മറന്നിടാതെ വീടെന്നെ കരുതിടുവാൻ. മാറാതെ അവൻ എൻ്റെ അരികിലുണ്ട്. Let us pray. Father God, we are so thankful for this wonderful time that you have given to us to worship you in spirit and truth. Thank you so much for helping us to see from chapter 4, verse 7 to 10, that what we are supposed to do as a Christian. We need to just submit ourselves, draw near to you, and repent of our sins, and help us to humble ourselves so that you may exalt us, and help us to have the humility in our life, Lord. Help us to resolve the problems in God's way, not our own way. Thank you so much for listening to our prayers. In Jesus' name we pray. Amen. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பு, குமாரனுடைய கிருபைகள், பரிசுத்தாவினுடைய அந்யோன்ய ஐக்கியம் நாம் அனைவரோடும் இப்பொழுதும் எப்பொழுதும் இருப்பதாக. ஆமென். Oh,
ஓங்கி